பிரியா கிச்சன் இன்றைக்கி செய்கிறது வந்து புளி ரசம். புளி ரசத்துக்கான பொருள் வந்து தக்காளி, உப்பு, மிளகு ஜீரகம், தூள், கருப்பு கொத்தமல்லி, மிளகு ஜீரக பவுட்ரு, உப்பு, தக்காளி, கருப்பு கொத்தமல்லி, புளித்தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு புளி. தேவையான புளி ரொம்ப மீடியமாக ஊற்றிக்கோங்க, இன்னும் புளிப்பாயிடும் ரசம். புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். புளி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க, அப்போ நல்லாயிருக்கும் ரசம். தக்காளி 2 போட்டுருவேன், மீடியமான சின்ன தக்காளி போட்டு நல்லா கையில் போட்டு நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டு அடுப்பு வச்சிடணும். அடுப்பில் வச்சுட்டு பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள், நல்லா நுரைச்சி வரும்போது இறக்கணும். கொதிக்க விடக்கூடாது, நல்லா நுரைச்சி மேலே வரணும். இது வெறும் புளி ரசம் தான். இது கொஞ்ச நேரத்துக்கு செஞ்சிடலாம். பூண்டு சேர்க்கணும். பூண்டு வந்து தட்டியும் போட்டுக்கலாம், லைட்டாக அப்படியே முழுசாகவும் போட்டால் நல்லா நல்லாயிருக்கும். அந்த பூண்டு கூட சாப்பிட்லாம், ரசத்தில் போடுற பூண்டு கூட நல்லது உடம்பு. ரசம் நல்லா அப்படியே கட்டி மேலே வரும்போது நல்லாயிருக்கும். ரசம் சூப்பராக இருக்கும். இது வந்து வெறும் புளி ரசம். பூண்டு நான் வந்து அப்படியே முழுசாக போடுவேன். நீங்கள் அப்படியே லைட்டாக நசுக்கி 1-2 மணி நசுக்கி கூட போடலாம். பூண்டு அப்படியே சாப்பிட்லாம், எடுத்துகிட்டு தூள் எடுத்துகிட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு ஜீரகம், புளி தண்ணி தேவையான அளவு,
உப்பு, தக்காளி, கருப்பு தம்பி எல்லாம் போட்டு நல்லா கையில் நசுக்கி தண்ணி வேணுங்கிறத சேர்த்து பூண்டுலாம் போட்டு இந்த நல்லா கொஞ்சம் நுர கட்டி வரும்போது இறக்கணும். புளிய தண்ணி வந்து ஒரு டேஸ்ட்டு ஊற்றிக்கணும், இல்லை ரொம்ப புளிப்பாயிடும் ரசம். புளி மீடியமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். இதுலேயே பருப்பு வேக வச்சு தண்ணி சேர்த்தாக்கா பருப்பு ரசம். கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு அதை சேர்த்திங்கன்னா பருப்பு ரசம். நல்ல மேலே நுர கட்டி வரும். அப்படி ரொம்ப லைட்டாக வாரத்தில் கொதி வந்து நிறுத்திடணும், அவ்வளோதான். நிறுத்திட்டு கடுகும் வெங்காயம் இது காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். நல்லா கட்டி வருது, கொதி லைட்டாக வராதுன்னா நிறுத்திடுங்க. கடுகும் மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தாளித்து எண்ணெயில் கொஞ்சம் போட்டு கடுகு வெடிச்சோன்னே மிளகா போட்டு தாளித்து கொட்டணும். மிளகா பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.